அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய வாஷிங்டனில் திருமணம். காலையிலிருந்தே கல்யாண வீட்டில் பரபரப்பாய் இருந்தது. சாஸ்திரிகள் அனைவரும் ஸ்நானத்தை முடித்துவிட்டு கோஷ்டியாக உட்கார்ந்து இட்லி காபி சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். பெண்டுகள் அலங்காரத்தில் ஈடுபட்டிருந்தனர். பொழுது புலர்ந்த பிறகும் அணைக்கப்படாமல் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கேஸ் லைட்டுகள் உஸ் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தன. காட்டன் சார எங்க காணோ என்று கேட்டார் அம்மாஞ்சி. ஹாலிவுட்டிலிருந்து சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் வருகிறார்களாம், ஏர்போர்ட் போயிருக்கிறார் என்றார் ஐயாசாமி. அந்த செய்தியை கேள்விப்பட்ட அம்மாஞ்சி வாத்தியார், அடடா, தெரிந்திருந்தால் நானும் ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பேனே என்றார். இந்த நியூஸ் எல்லாம் நம்மிடம் யாரும் சொல்ல மாட்டார்கள், வைதிகால் தானேங்கிற அபிப்பிராயம் என்றார் சாம்பசிவ சாஸ்திரிகள். மர்லின் மன்ரோவைத்தான் நேரில் பார்க்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக ஆம்பிஷன், கொடுத்து வைக்கவில்லை என்று மிகவும் வருத்தத்துடன் கூறினார் அம்மாஞ்சி. அதோ யார் வரா பாருங்கோ என்றார் சாம்பசிவ சாஸ்திரிகள் சிரித்துக்கொண்டே. அடடே, ராக்ஃபெல்லர் மாமி என்று அதிசயப்பட்டார் அம்மாஞ்சி. ஸ்பெஷலாக வரவழைத்திருந்த சரிகை போட்ட பனாரஸ் பட்டுப்புடவையை உடுத்திக் கொண்டு நெற்றியில் குங்குமப்பொட்டுடன் வந்து கொண்டிருந்தார் அந்த சீமாட்டி. பேஷ் பேஷ், உங்களுக்கு இந்த ரோஸ் கலர் புடவை பிரமாதமா இருக்கு என்றார் அம்மாஞ்சி. மகாலட்சுமி மாதிரி இருக்கு என்றார் சாஸ்திரிகள். அது யார் மகாலட்சுமி? ராக் மாமி கேட்டாள். அந்த அம்மாள் வைகுண்டத்துல இருக்கார், உங்க மாதிரி பெரிய கோடீஸ்வரி என்றார் அம்மாஞ்சி. சாஸ்திரிஸ் எல்லாம் இட்லி சாப்பிட்டாச்சா? இட்லியும் கோகனட் சட்னியும் நல்ல காம்பினேஷன். நான் கூட 4 இட்லி சாப்பிட்டேன் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். எங்களுக்கு என்ன அவசரம், முதல்ல சம்மந்திகளை கவனிக்க சொல்லுங்கோ. பிள்ளைக்கு மாமா ரொம்ப கோபமா இருக்காராம், சம்மந்தி வீட்டார் யாருமே சாப்பிடலையாம் என்றார் அம்மாஞ்சி. என்ன கோபம் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். சம்மந்திகளுக்கு பவுடர் பால் காப்பி அனுப்பிவிட்டார்களாம், அதுதான் கோபம் என்றார் ஐயாசாமி. கோபத்துக்கு அது மட்டும் காரணமில்ல. நேற்று ஜானவாசத்தின் போது மாப்பிள்ளையின் மாமாவை நீங்க யாருமே கவனிக்கவில்லையாம். அவர் ஒரு கார் கேட்டிருந்தாராம், அதுவும் கொடுக்கலையாம். அதனால அவர் ரொம்ப கோபமா இருக்கார் என்றார் ஐயாசாமி. அதோ காட்டன் சாரே வராரே என்று கூறினார் அம்மாஞ்சி. மெட்ராஸ்லேருந்து பாப்ஜியும் வந்தாச்சு மேடம் என கூறிக்கொண்டே வந்த பஞ்சு தன் நண்பனை மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். அந்த சீமாட்டி மகிழ்ச்சியோடு பாப்ஜியின் கையை குலுக்கி, பாப்ஜி, ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் யூ. யூ ஹாவ் கம் ஜஸ்ட் இன் டைம். வெரி வெரி சந்தோஷம். சங்கீத கோஷ்டியினர் எப்போது வருகிறார்கள் என்று விசாரித்தாள். 10 மணிக்கு என்றான் பாப்ஜி. சரி, முதலில் இட்லி காபி சாப்பிட்டு விட்டு வா, மறுபடியும் ஏர்போர்ட் போகணும் என்றான் பஞ்சு. பஞ்ச், உனக்கு ஏன் இப்படி தொண்டை கட்டி போச்சு? பாவம், சரியாகவே பேச முடியவில்லையே உன்னால் என்று வருத்தப்பட்டாள் மிஸ்ஸஸ் ராக். 1 மாசமாக கொஞ்சமான அலைச்சலா, கத்தி கத்தி குரலே வரவில்லை அவருக்கு என்றார் அம்மாஞ்சி. ஸ்டார்ஸ் எல்லாம் மேஃப்ளவர் ஹோட்டல்ல இறக்கிட்ட மேடம் என்றான் பஞ்சு. வெரி குட். இப்ப சம்மந்தி சண்டை எந்த பொசிஷன்ல இருக்குதுன்னு எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். இதோ இம்மிடியேட்டா நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன் மேடம் என்று கூறிவிட்டு வெளியே புறப்பட்டான் பஞ்சு. பஞ்சுவை கண்டதும் பிள்ளைக்கு மாமா ஒரேடியாய் குதிக்க ஆரம்பித்து விட்டார். ஏன் இப்படி அலட்டிக்கிறீங்க? என்ன நடந்து விட்டது இப்போ என்றான் பஞ்சு. இன்னும் என்ன நடக்கணும்? செய்வதையெல்லாம் செய்துவிட்டு என்ன நடந்து விட்டது என்று வேறு கேட்கிறீர்களா என்று இறைந்தார் மாமா. சாமாவையர், உமக்கு சரியாக கத்துவதற்கு எனக்கு தொண்டை இல்ல, விஷயத்தை சொல்லாம கத்தினா எப்படி என்றான் பஞ்சு. ஓஹோ, நான் கத்துறேனா? அவ்வளவு தூரத்துக்கு வந்து விட்டதா விஷயம்? இன்னும் கொஞ்ச நேரம் போனா குறைக்கிறேன் என்று கூட சொல்லுவீர். ஆகட்டும் ஆகட்டும், இன்றைக்கு பெண்ணின் கழுத்தில் தாலி ஏறி விடுகிறதா என்று பார்த்து விடுகிறேன் என்று கருவினார் பிள்ளைக்கு மாமா. இந்த சமயத்தில் ஐயாசாமி ஐயரே அங்கு வந்து சேர்ந்தார். அவர் பிள்ளையின் மாமாவை பார்த்து, ஓய், என்ன சொன்னீர்? ஏன் பெண் கல்யாணம் நின்று விடுமென்றா சொன்னீர்? பார்த்து விடலாமே, அதையும்தான். என்னையா செய்து விடுவீர்? நானும் ராத்திரியிலேந்து உம்மை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். வேண்டுமென்றே வலுச்சண்டைக்கு இழுத்து கொண்டிருக்கிறீரே என்றார். இதற்குள் அவ்விரண்டு பேரும் சண்டையிட்டுக் கொள்வதை வேடிக்கை பார்க்க பெரும் கூட்டம் கூடிவிட்டது. சம்மந்தி சண்டை முற்றிவிட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்ட மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் தன்னுடைய சிநேகிதர்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு ஓடோடி சென்றாள். சம்மந்தி வீட்டு மாமாவும் ஐயாசாமி ஐயரும் மல்யுத்தத்துக்கு நிற்பவர்களைப் போல் சீறிக் கொண்டிருந்தார்கள். வாட் பஞ்ச், அங்கிள் சாம் என்ன சொல்கிறார் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். முகூர்த்தம் நடக்காதான்,
பார்த்து விடுகிறேன் ஒரு கை என்கிறார் என்றான் பஞ்சு. மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு கவலை வந்துவிட்டது. கல்யாணமே நின்றுவிடுமோ என்று அஞ்சினாள். சம்மதி சண்டையை நிறுத்த என்ன செய்யலாம் பஞ்ச் என்று வேதனையோடு விசாரித்தாள். ஒன்றுமில்ல மேடம், நீங்க மாமாவை பார்த்து பேசிவிட்டா போதும், எல்லாம் சரியா போய்விடும் என்றான் பஞ்சு. உடனே மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் கோபமாக நின்று கொண்டிருந்த மாமாவின் அருகில் சென்று அவர் கைகளை குலுக்கி, வெரி சாரி மிஸ்டர் சாம், ஏதோ தெரியாம நடந்து போச்சு, எக்ஸ்கியூஸ் மீ, எழுந்து வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு என்றாள். அவ்வளவுதான். மாமாவின் கோபம் மாயமாக மறைந்துவிட்டது. முகத்தில் அசடு வழிய, எனக்கொன்றும் கோபமில்ல, இந்த பெண்டுகள் தான் பவுடர் பால் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு என்ன வேலை என்றார் மாமா. நீங்கள் எதையும் ஹார்ட்ல வச்சுக்க கூடாது, இது உங்க வீட்டு கல்யாணம், எனக்கு பிள்ளை வீடு பெண் வீடு இரண்டும் ஒண்ணுதான், வாங்க வாங்க பஞ்ச், மாமாவுக்கு ஒரு கார் கொண்டு வர சொல்லு என்றாள் மிஸ்ஸஸ் ராக். இதை கேட்டதும் மாமாவின் உச்சி குளிர்ந்து போயிற்று. உடனே, அடே ராஜா, மூத்தத்துக்கு நேரமாச்சு, புறப்படு என்று மாப்பிள்ளையை துரிதப்படுத்தினார். வெளியே வந்த மிஸ்ஸஸ் ராக் பஞ்சுவை பார்த்து, வாட் பஞ்ச், சம்மந்தி ஷாண்டா இவ்வளவுதானா என்று கேட்டாள். இவ்வளவுதான் மேடம், இப்படிதான் ஒன்றுமில்லாத அற்ப விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட ஆரம்பித்து விடுவார்கள். கல்யாணமே நின்று விடுமோ என்று கூட தோன்றிவிடும். விசாரிக்க போனா விஷயம் ஒன்றுமே இருக்காது. அநேகமாக காப்பியில்தான் தகராறெல்லாம் கிளம்புவது வழக்கம் என்றான். அங்கிள் சாம் சீம்ஸ் டு பி வெரி மிஸ்chievous, இவரை ரொம்ப உஷாரா கவனிச்சுக்கணும் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். கார் கொடுப்பதாக சொல்லிவிட்டீர்கள் அல்லவா, அது போதும், இனி எல்லா கோபமும் தீர்ந்துவிடும் என்றான் பஞ்சு. மாப்பிள்ளை ராஜகோபாலன் பரதேசி கோலம் புறப்படுவதற்கு தயாராக நின்றான். அங்கிள் சாம் மிகவும் உற்சாகத்தோடு புதுக்குடையை பிரித்து மாப்பிள்ளையின் தலைக்கு நேராக பிடித்தார். மாப்பிள்ளை தோழன் விசிறியை கொண்டு வந்து ராஜாவிடம் கொடுத்தான். நாகஸ்வரக்காரர்கள் முன்னால் செல்ல, ஆடவரும் பெண்டிரும் பின்தொடர, மாப்பிள்ளை மை தீட்டிய விழிகளுடன் காசிக்கு புறப்பட்டார். அவர் முகத்தில் காணப்பட்ட மைப்புள்ளிகளைக் கண்ட அமெரிக்க நண்பர்கள் பிக் மோல்ஸ் என்றனர். பிரைட் குரூம் எங்க போகிறார் என்று கேட்டார் அமெரிக்க நண்பர் ஒருவர். பனாரஸ் என்றான் பஞ்சு. மாப்பிள்ளைக்கு என்ன கோபம், அங்கிள் சாம் தூண்டிவிட்டு காசிக்கு அனுப்புகிறாரோ என்று சந்தேகப்பட்டனர் சிலர். பனாரஸ் இந்தியாவில் அல்லவா இருக்கிறது, அவ்வளவு தூரம் எப்படி செல்ல போகிறார், விமானத்துல போய் வரட்டுமே என்றார் இன்னொரு நண்பர். மாப்பிள்ளை பனாரஸ் போனால் நீங்கள் கட்டி கொண்டிருப்பது போல் எனக்கும் ஒரு புடவை வாங்கி வரச் சொல்ல முடியுமா என்று மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரிடம் அவருடைய சிநேகிதி ஒருத்தி கேட்டார். பிரைட் குரூம் பனாரஸ் டூர் போவதை பார்க்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வழிநடுக காத்திருந்தனர். பத்திரிகைக்காரர்கள் மாப்பிள்ளை கோபித்துக் கொண்டு செல்லும் காட்சியை படம் எடுத்து போட்டு, பிரைட் குரூம் லெஃப்ட் ஃபார் பனாரஸ், பாத யாத்ரா லைக் வினோபாஜி, அன்வில்லிங் டு மேரி ருக்கு, சிச்சுவேஷன் வெரி க்ளூமி என்று எழுதியிருந்தனர். அந்த செய்தியை கண்ட அமெரிக்க மக்கள் பரபரப்படைந்து ஒருவேளை கல்யாணமே நடக்காமல் போய்விடுமோ என்று கவலையில் ஆழ்ந்தனர். நல்ல வேளையாக பனாரஸ் யாத்திரை தெருக்கோடியிலேயே நின்றுவிட்டது. ஆனால் அதற்கு காரணம் என்ன என்பது அமெரிக்கர்களுக்கு புரியவில்லை. மாப்பிள்ளையிடம் சென்று, ஏன் திரும்பி விட்டீர்கள், பனாரஸ் போகவில்லையா என்று கேட்டனர். இல்ல, பனாரஸ்ல வெயில் அதிகமா இருக்கான், ஆகையால அப்புறம்தான் போக போறார் என்று பஞ்சுவே அவர்களுக்கு பதில் கூறி அனுப்பிவிட்டான். பத்திரிகைக்காரர்கள் உடனே, பிரைட் குரூம் கேன்சல்ஸ் ஹிஸ் பனாரஸ் டூர், முக்குரட் இஸ் டேக்கிங் பிளேஸ் என்று மறுபடியும் ஒரு செய்தியை பிரசுரித்தார்கள். அதை கண்ட பிறகுதான் அமெரிக்க மக்களின் கவலை நீங்கிற்று. மாப்பிள்ளை சம்மர் ஹவுஸ் வாசலில் வந்து நின்றதும் பெண்டுகள் ஆரத்தி சுற்றி கொட்டினார்கள். நேரமாறுது, மாலை மாற்ற வேண்டாமா, மணப்பெண்ண கூப்பிடுங்கோ என்று இறைந்தார் அப்பு சாஸ்திரிகள். தஞ்சாவூரிலிருந்து ஸ்பெஷலாக கொண்டு வந்திருந்த மலர் மாலைகள் இரண்டையும் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான் பாப்ஜி. 2 மாமன்மார்களும் கச்சத்தை வரித்து கட்டிக்கொண்டு பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் தோள் கொடுக்க தயாராக நின்றனர். மாலை மாற்றும் வேடிக்கையை காண தெரு முழுதும் ஜே ஜே என்று கூட்டம் அலைமோதிக் கொண்டிருந்தது. புத்தாடை உடுத்தி பூச்சூடி புது நகைகள் அணிந்து புன்முறுவல் பூத்த முகத்துடன் அழகு வடிவமாக நின்ற மணப்பெண் ருக்மிணியை வசந்தாவும் லோரிட்டாவும் கைப்பிடித்து வாசலுக்கு அழைத்து வந்தனர். முதலில் பெண்ணின் மாமா மணப்பெண்ணை தோள் மீது தூக்கிக் கொண்டார். அடுத்தாற்போல் பிள்ளையின் மாமா, வாடா ராஜா வா என்று உற்சாகத்தோடு குதித்து வந்து மாப்பிள்ளையை தூக்கிக் கொண்டார். டெலிவிஷன் கேமராக்களும் செய்திப்பட கேமராக்களும் மூலைக்கு மூலை இயங்கிக் கொண்டிருந்தன. நாகஸ்வரக்காரர்களும் பேண்ட் வாத்தியக்காரர்களும் இங்கிலீஷ் நோட் வாசிக்க தொடங்கினார்கள்.
மாமன்மார்கள் இருவரும் நாகஸ்வர இசைக்கு ஏற்ப ஆடத் தொடங்கினார்கள். பிள்ளைக்கு மாமா குதித்து குதித்து ஆடினார். பெண்ணுக்கு மாமா கால்களை முன்னும் பின்னுமாக எடுத்து வைத்து ஆடினார். கடைசியில் பெண்ணும் பிள்ளையும் கொட்டுமேள கோஷத்துடன் மாலை மாற்றிக்கொண்டார்கள். அந்த டான்ஸை கண்ட அமெரிக்க மக்கள் ஆனந்தம் தாங்காமல் கைகொட்டி ஆரவாரம் செய்தார்கள். சிலர் 2 மாமன்மார்களையும் கைகுலுக்கி வண்டர்ஃபுல் டான்ஸ், வெரி டிஃபிகல்ட் ஆர்ட் என்று பாராட்டி மகிழ்ந்தனர். நியூயார்க்கில் இம்மாதிரி ஒரு டான்ஸ் செய்வதற்கு ஒப்புக்கொள்ள முடியுமா என்று கேட்டார் நியூயார்க் பிரமுகர் ஒருவர். வெரி சாரி, மாஸ்கோவில் நடைபெறும் சர்வதேச நாட்டிய விழாவில் கலந்து கொள்வதாக ஏற்கனவே ஒப்புக்கொண்டு விட்டோம். ஆகவே இந்த இயர் வருவதற்கில்லை என்றார் பெண்ணுக்கு மாமா. பிரஸ்காரர்கள் பெண்ணின் மாமாவிடம் தங்கள் பெயர் என்ன என்று விசாரித்தனர். ராமையர் என்றார் அவர். அடுத்தாற்போல் பிள்ளையின் மாமாவை அணுகி யோர் நேம் பிளீஸ் என்று கேட்டனர். ஷாமாவையர் என்றார் அவர். அவ்வளவுதான். அவர்கள் பெயரை அங்கிள் சாம் அண்ட் ராம் என்று சுருக்கி தி மேரேஜ் டான்ஸ் ஆஃப் சாம் அண்ட் ராம் என்று பத்திரிகைகளில் போட்டோவுடன் செய்தியும் பிரசுரித்து விட்டார்கள். அடுத்தாற்போல் ஊஞ்சல் நிகழ்ச்சி ஆரம்பமாயிற்று. பெண்ணும் பிள்ளையும் ஊஞ்சலில் அமர்ந்ததும் உள்ளூர் நாகஸ்வரக்காரர் லாலியும் ஊஞ்சலும் பாட ராக்ஃபெல்லர் மாமி உட்பட சுமங்கலிகள் 7-8 பேர் மஞ்சள் சிவப்பு நிற அன்னப்பிடிகளை எடுத்துக்கொண்டு ஊஞ்சலை வலமாக வந்து 4 திசைகளிலும் உருட்டிவிட்டனர். 2 சுமங்கலிகள் குத்துவிளக்கை பெரிய பெரிய வெள்ளி அடுக்குகளில் வைத்து புடவை தலைப்பால் மூடியபடி சுற்றி வந்தனர். இன்னும் 2 பேர் செம்பில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு ஊஞ்சலை சுற்றிலும் ஊற்றிக்கொண்டே மெதுவாக சுற்றி வந்தனர். மஞ்சளும் சிவப்பும் வெள்ளையுமான அன்னப்பிடிகளை கண்ட அமெரிக்க மக்கள் How do they make this colored rice balls என்று வியந்தனர். மணப்பந்தலில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அமெரிக்க மாதர்களில் பலர் புடவையை அணிந்து தென்னிந்திய சுமங்கலிகளைப் போல் காட்சியளித்தனர். ராக்ஃபெல்லர் மாமி மட்டும் அரை மணி நேரத்துக்கெல்லாம் புடவையை மாற்றிவிட்டு தன்னுடைய வழக்கமான டிரெஸ்ஸை அணிந்து கொண்டு விட்டாள். மணப்பந்தலுக்கு அருகே வைத்திருந்த வெள்ளி பாத்திரங்களும் மற்ற சீர்வரிசைகளும் ஒரு பெரிய கண்காட்சி போல் விளங்கின. ஓமப்புகை, நாகஸ்வர இசை, சாஸ்திரிகளின் மந்திர கோஷம், புதுப்புடவைகளின் சலசலப்பு, ஊதுபத்தி, சந்தனம், பழம், புஷ்பம் ஆகியவற்றின் கலவையான மனம் இவ்வளவும் அமெரிக்கர்களுக்கு பெரும் அதிசயத்தையும் உற்சாகத்தையும் அளித்தன. இலை போடுவதற்கான ஏற்பாடுகளில் முனைந்திருந்தான் பஞ்சு. மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் மணப்பந்தல் வாசலில் நின்று விருந்தினர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தாள். ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வரப்போவதாக சொல்லியிருந்த மிஸ்ஸஸ் கெனடி திடீரென்று முகூர்த்தத்துக்கே காரில் வந்து இறங்கியதைக் கண்ட மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. மிஸ்ஸஸ் கெனடியை வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்று மணமகன், மணமகள், பஞ்ச், கோபாலையர், ஐயாசாமி, அங்கிள் சாம் அண்ட் ராம் அனைவரையும் அறிமுகப்படுத்தினாள். வைதிக சடங்குகள் யாவும் முடிந்ததும் சரியாக 10 மணிக்கு மணப்பெண் அரக்கு வர்ண கூரை சேலையை உடுத்தி வந்து தன் தந்தையின் மடி மீது அமர்ந்தாள். கெட்டி மேளம் முழங்க சாஸ்திரிகள் மாங்கல்யம் தந்துதானேனா என்ற மங்கள ஸ்லோகத்தை சொல்ல மணமகன் சிரஞ்சீவி ராஜகோபாலன் சௌபாகியவதி ருக்மணியின் கழுத்தில் தாலியை கட்டி முடித்தான். அனைவரும் அட்சதைகளை மணமக்கள் மீது போட்டு ஆசிர்வாதம் செய்தார்கள். வெகு நேரமாக இடைவிடாமல் முழங்கிக் கொண்டிருந்த கெட்டிமேளம் ஒருவிதமாக அடங்கிய போது பந்தலில் கூடியிருந்த மக்களின் கூக்குரல் மேலோங்கி ஒலித்தது. மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் ஒரு பெருமூச்சு விட்டபடியே, மை காட், தாலி கட்டி முடிந்தது. இப்போதுதான் எனக்கு நிம்மதி ஆயிற்று. சவுத் இந்தியன் மேரேஜ் என்பது சாதாரண விஷயம் இல்ல. கல்யாணம் செய்து பார் என்று தமிழில் சொல்லுவாங்களே, நல்ல ப்ரோவப் அது என்றாள் தன் கணவரிடம். முகூர்த்தத்துக்கு வந்திருந்த பிரமுகர்களும் சீமாட்டிகளும் ஒவ்வொருவராக வந்து ராக்ஃபெல்லர் தம்பதியரிடம் விடை பெற்றுக் கொண்டனர். பாப்ஜியும் லல்லியும் வாசலில் நின்ற வண்ணம் வந்தவர்களுக்கெல்லாம் தாம்பூலமும் தேங்காயும் அடங்கிய பிளாஸ்டிக் பைகளை வழங்கிக் கொண்டிருந்தனர். மேடம், இலை போடலாமா என்று கேட்டுக்கொண்டே வந்தான் பஞ்சு. ஓ எஸ், அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் செப்பரேட் பந்திதான் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். கல்யாண விருந்தை அமெரிக்க நண்பர்கள் மிகவும் விரும்பி சாப்பிட்டார்கள். அன்றைய விருந்துக்கு சுமார் 5000 அமெரிக்கர்கள் வந்திருந்தார்கள். விருந்தில் பரிமாறப்பட்ட ஜாங்கிரியையும் வடுமாங்காயையும் கையில் எடுத்து அதிசயத்துடன் திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அவை பெரும் புதிராக இருந்தன. ஒருவர் ஜாங்கிரியை கையில் எடுத்து அதற்கு ஆரம்பம் எது முடிவு எது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தார். இன்னும் சிலர் சிக்கலான ஜாங்கிரி பின்னலை பார்த்துவிட்டு வெரி காம்ப்ளிகேட்டட் ஸ்வீட் என்றனர். ஆரம்பம் தெரிந்துவிட்டால் முடிவை கண்டுபிடித்து விடுவேன் என்றார் ஒருவர்.
முடிவு தெரிந்துவிட்டால் நான் ஆரம்பத்தை கண்டுபிடித்து விடுவேன் என்றார் இன்னொருவர். ஆரம்பம் தெரியாததால் பல பேர் ஜாங்கிரியை எந்த இடத்தில் சாப்பிட ஆரம்பிப்பது என்று சாப்பிடாமலேயே விட்டுவிட்டார்கள். இன்னொருவர் ஜாங்கிரி இழையை பாதியில் கத்தரித்து அதை கயிறு போல் நீளமாக செய்து அதன் மொத்த நீளம் எவ்வளவு என்பதை கண்டுபிடிக்க விரும்பினார். பலர் வடுமாங்காயை கடிக்கத் தெரியாமல் விரலை கடித்துக்கொண்டு ஆ ஆ ஆ என்று அலறினர். பற்களுக்கிடையில் விரல்கள் அகப்பட்டு கொண்டதால் காயம் ஏற்படவே விரல்களை சுற்றி பிளாஸ்திரி போட்டுக் கொண்டார்கள். அதை கண்ட ஹாரி ஹாப்ஸ், ராத்திரி டின்னருக்கு வடுமாங்காய் பரிமாறும் போது ஒவ்வொருவர் பக்கத்திலும் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வைத்து விட வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனார். கைவிரல்களில் கட்டு போட்டுக் கொண்டிருந்த அமெரிக்க நண்பர்கள் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொண்ட போது, ஓ, வடுமாங்காய் சாப்பிட்டீர்களா என்று கேலியாக விசாரித்துக் கொண்டனர். வடுமாங்காய் சாப்பிட்டு கைவிரல்களில் கட்டு போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை பத்திரிகைகளில் வெளியாயின. இன்னும் சரியாக எண்ணி முடியவில்லை என்றும் இரவு விருந்தின் போது மேலும் பல கேஷுவாலிட்டிகள் ஏற்படலாம் என்றும் தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது. விரலில் துணி சுற்றி கொண்டு நின்ற தவில் வித்வான்களை கண்ட அமெரிக்கர் சிலர், ஐயோ பாவம், இவர்களுக்கும் வடுமாங்காய் சாப்பிட தெரியவில்லை போலிருக்கிறது என்று சொல்லி அனுதாபப்பட்டனர். மிஸ்டர் பாஞ்ச், நாரி குருவாசெல்லாம் சாப்பிட்டாச்சா? முதல்ல அவங்கள சாப்பிட சொல்லு என்று சொல்லிக் கொண்டே வந்தாள் மிஸ்ஸஸ் ராக். அவர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன், ஒருத்தரை கூட காணவில்லை என்றான் பஞ்சு. அவர்கள் வாஷிங்டன் வீதிகள்ல ஊசி விட்டுக் கொண்டிருக்கிறார்களாம் என்றார் அம்மாஞ்சி. சம்மர் ஹவுஸிலும் டம்பர்டன் ஓக்ஸிலும் சாப்பாட்டு பந்திகள் நடந்தபடியே இருந்தன. பஞ்சு மிகவும் களைத்து போயிருந்தான். பஞ்சு அண்ணா, நீங்க சாப்பிடவே இல்லையே, இலை போடட்டுமா என்று விசாரித்தார் ஹெட் குக் வைத்தா. எனக்கு ஒன்றுமே வேண்டாம், ஒரு டம்ளர் மோர் மட்டும் கொடு, அது போதும். எங்காவது ஒரு துண்டை கீழே போட்டு முடங்கி படுத்துக்கொண்டா தேவல போல இருக்கு என்றான் பஞ்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பன்னீர் ரசம்னா இன்றைக்கு, ரசம் மட்டும் கொஞ்சம் சாப்பிடுங்கோ, அப்புறம் பாதாங்கீர் தரேன் என்றான் வைத்தா. சரி, ரசம் மட்டும் கொண்டு வா என்றான் பஞ்சு. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.